இன்றைக்கி திருவாதிரை வாசல் அழகாக கோலமிட்டு ஒரு 4-4:30 மணிக்கெல்லாம் களி குழம்பு இதெல்லாம் பண்ணி நடராஜருக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணுற தினம். இந்த ஆருத்ரா தரிசனத்தை பற்றி ஏற்கனவே போன வீடியோவில் நிறையா பேசியிருக்கேன் நான் அவங்களோட. இப்போது இந்த உத்திரகோச மங்கையில் இருக்கிற அந்த மரகத நடராஜ சிலையை பற்றியும் எவ்வாறு வடிக்கப்பட்டு எப்படி அந்த இடத்துல பிரதிஷ்டப்பட்டது அதோடய விசேஷம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இது உலகத்திலேயே மிகப்பெரிய மரகத நடராஜருடைய சிலை. இது எப்போவுமே சந்தனத்தால் மூடப்பட்டிருக்கும். இந்த ஒரே ஒரு நாள் ஆருத்ரா தரிசனத்துக்கு மாத்திரம்தான் கொஞ்சம் நேரத்துக்கு அது திறந்துருக்கும். ஏன்னா வெளிச்சத்துக்கும் சத்தத்துக்கும் அது எக்ஸ்போஸ் ஆனாக்க அதோட மாலிகுலர் ப்ராப்பர்ட்டி, அதோட மூலக்கூறு பாதிக்கப்படுமா. அதனால் அது எப்போவுமே சந்தனத்தில் மூடி வச்சுருக்காங்க வருஷம் முழுக்க. அங்கே வர ஜனங்கள் கூட அன்றைக்கி கூட சத்தம் போடக்கூடாது, அவங்க கொலுசு சத்தம் கூட கேட்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஏன்னா அந்த சிலை ஒரு பொக்கிஷம் நம்மளுக்கு. 5.5 அடி அதோட உயரம், மீதியெல்லாம் அதோட மேலே இருக்க அந்த வளையம் அதெல்லாம் சேர்த்தா தான் 6 அடி. இல்லாட்டா ஆக்சுவல் இது 5.5 ஃபீட். இது ஒரு சில மணி நேரத்துக்கு தான் அந்த ஆருத்ரா தரிசனம் தண்ணி கூட அந்த சந்தன பூச்சானது எடுக்கப்படும். முதல்ல அந்த நடராஜா சிலையை வச்சுட்டு அதை சுற்றி தான் அந்த கர்ப்ப கிரகம் அப்புறமா கட்டப்பட்டதான். இது ஒரு பரமக்குடிங்கிற ஊர்லேருந்து 32 கிலோமீட்டர், ராமநாதபுரத்துலேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த ஜெம் அதாவது உயர்ந்த கற்களை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எமரால்டு அதாவது மரகத பச்சை ரொம்ப இருக்கிறதுலையே சாஃப்டாக இருக்கிற ஒரு நவரத்னங்களில் ஒன்று. அதில் எப்படி அந்த நடராஜா சிலையை வடித்தாருங்கிறதே ஒரு பெரிய ஒரு புதிர் அப்படிங்கிறாங்க. மேலே இருக்கிறது அங்கே இருக்கிற கல் யாழி, அதுக்குள்ளே இருக்கிற கல்லூருடைய நம்ம கையால் சுழற்ற முடியாது. ஒருத்தர் மரக்காயர் அப்படிங்கிற ஒரு வியாபாரி ஒரு தடவை கடலில் போனாராம். அப்போது கடலில் ரொம்ப காற்றும் புயலும் வீசித்தான். அப்போ அவர் ஒரு பெரிய கல் அந்த போட்டை தடுத்து அவர் அதை முழுகாமல் காப்பாற்றித்தான். அது லேசாக அதுக்கிட்ட போகும்போது அதிலே 2 துண்டுகள் உடஞ்ச அந்த போட்டில் தானாகவே விழுந்துதான். அதை அவர் எடுத்துகிட்டு தன்னோட வீட்டில் வீட்டு வாசலில் வச்சுருந்தாராம், சுமார் 2 கல் நினச்சின்னு. அப்புறம் ஒரு நாளைக்கு சூரிய வெளிச்சம் அதுக்குள்ளே அது மேலே படும்போது அப்படியே தக தக தகன்னு பச்சை கல்லில் மின்னித்தான். இது பெரிய மரகத பச்சை கல், ரொம்ப வசதியாக இருந்துன்னு சொல்லிவிட்டு அங்கே அந்நாட்டை ஆண்ட ராஜா கிட்டே கொண்டு போய் கொடுத்தாராம் அந்த வியாபாரி. அப்போ அவன் பார்த்துட்டு இது ரொம்ப வசதியான மரகதக்கல், இதில் நம்ம சிவனுடைய வடிவத்தை நடராஜாவாக இதை வடிக்கணும் அப்படின்னு நினச்சானா. அதுக்கேற்ற மாதிரி அசரீரியும் கேட்டுதான். அதாவது இலங்கையில் ரத்ன சபாபதி அப்படின்னு ஒரு கைத்தேர்ந்த சிற்பி இருக்கார். அவரால் மட்டுமே இந்த கல்லை சிவனுடைய வடிவத்தில் தான் நடராஜாவாக வடிக்க முடியும் அப்படிங்க கேட்டோடனே அவர் முயற்சி எடுத்து லங்காலேருந்து பாண்டிய மன்னன் அந்த இவர் ரத்ன சபாபதியை வரவழைச்சு இந்த நடராஜர் சிலையை வடித்தானாம். அப்போ கூட அவருக்கு ரொம்பவே பயமாக இருந்தான். ஏன்னா இது ஒரு சத்தம், மேலே சத்தம் அதெல்லாம் கேட்கவே கூடாது, பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு ராஜா கிட்டே சொல்லிட்டு தான் இந்த சிலையை அவர் வடித்தாராம். அவ்வளோ தத்ரூபமாக வந்திருக்கு. அதனால தான் அதை மூடியெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் இருக்கிற சுவாமிக்கு பேர் மங்களநாத சுவாமி. இதுக்கே உத்தரகோச மங்கை அப்படின்னு பேர் வந்ததுனாக்க இதில் வேதங்களுடைய ரகசியத்தெல்லாம் பார்வதிக்கு சிவன் சொன்னாராம். இந்த இடத்துல உத்திரம் அப்படின்னா உபதேசம், கோஷம் அப்படின்னா ரகசியம், பார்வதிங்கிறவ இங்கே மங்கை. அதனால தான் இந்த இடத்துக்கு உத்தரகோச மங்கைன்னு பேர். இப்போ இன்றைக்கு அங்கே நடந்த அந்த அபிஷேகத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். சந்தனத்தால், விபூதியால், பன்னீரால், அப்புறம் பஞ்சாமிர்தத்தால் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் தான் அபிஷேகம் பண்ணிவிட்டு திருப்பி சந்தனத்தால் மூடிடுவார்கள். இதை பார்ப்பதற்கு கண் கூடி வேண்டும். நிறையா கூட்டம் இருக்கும், ஆனால் யாரும் சத்தம் போடக்கூடாது அப்படின்னு இது மணி அடிக்கிறது கூட கொஞ்சம் ரொம்ப மெதுவாக தான் அடிப்பார்களாம். ஏன்னா சத்தங்களெல்லாம் அதை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஊர் இந்த கோவில் சுமார் 3000 வருஷம் பழசாம். அதான் ஒரு சொரவடை இருக்கு இல்லையா, மண் முதல்ல தான் மங்கை முதல்ல வந்தாளா அப்படின்னு. அந்த மாதிரி இந்த அம்பாள் இந்த பூமியெல்லாம் தோன்றதுக்கு முன்னாலேயே இந்த கோவிலில் வந்ததாக ஒரு ஐதீகம். அது தவிர இங்கே ஒரு சகஸ்ர லிங்கம் இருக்குது, 1000 லிங்கம் அது ஒரே ஒரு இதில் 1000 லிங்கம். அதுக்கு பின்னாலேயும் ஒரு சுவையான கதை இருக்குது. அதாவது 1000 ரிஷிகள் இங்கே தவம் இருந்தார்களாம். அதே சமயத்தில் மண்டோதரி லங்கையில் ஒரு நல்ல சிவபக்தரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தவம் இருந்தாராம்.
அப்போ சிவன் சொன்னாரா, நான் வந்து இந்த ஆகம விதிகளெல்லாம் உங்கள்கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிட்டு போகிறேன். நீங்கள் வந்து நான் திரும்பி வர வரைக்கும் அந்த பத்திரமா பார்த்துக்கோங்கோ. நான் போய் அங்கே மண்டோதரியோட தவத்தை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போனாராம். அது ஒரு சின்ன குழந்தை வடிவில் போனபோது அந்த சமயத்தில் ராவணன் அந்த குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கேன்னு தொட்ட உடனே அது அப்படியே ஒரு தீப்பிழம்பாக மாறிட்டான். தீப்பிழம்பாக மாறி அப்படியே அது உலகமெங்கும் பரவித்தான். அது வந்து இந்த 1000 ரிஷிகள் கையில் இருந்த அந்த வேத ஆகமத்தையும் சேர்த்து எரிச்சிருத்தான். அதனால் பயந்து போன அந்த 1000 பேரில் 999 பேர் 999 பேர் என்ன பண்ணாங்களாம், பயந்துட்டு அங்கே இருந்த ஒரு பெரிய குளம் இருந்துதான், அதில் வந்து டக்குன்னு குதிச்சுட்டாங்களாம். அதனால தான் அதுக்கு பேர் அக்னி தீர்த்தம்னு பேர். ஒருத்தர் மாத்திரம் அந்த தீ கஞ்சாமல் இருந்தார் தான். அவர் தான் பின்னால் மாணிக்க வாசகராக அவர் பிறந்தாராம் இன்னொரு பிறவியில். அதனால தான் அந்த சகசிர லிங்கத்தில் ஒரு லிங்கம் வந்து மாணிக்க வாசகருக்காகவே அது வந்து உருவாக்கப்பட்டது. அதாவது ஒரு முதல்ல ஒரு அடியாருக்கு லிங்க உருவம் கொடுத்தது இங்கே மட்டும்தான். இன்னொரு விசேஷம் என்னன்னா இந்த கோவிலை பற்றி, இங்கே தான் முதல்ல சிவன் பரதநாட்டியத்தை பார்வதிக்கு கற்றுக் கொடுத்தாராம். அவர்கள் இருவரும் ஒரு அறையில் ரகசியமாக பரதநாட்டியத்தை வந்து பயின்று கொண்டிருந்தார்களாம். அந்த அறை இப்போவும் இருக்கா, அந்த அறை பூட்டியே இருக்குமா, அதுக்குள்ளே யாரும் போக மாட்டார்களாம். அவர்கள் ஆடிய பலகையும் இன்னும் அந்த கோவிலில் இருக்குது. நாங்கள் போனப்போ போய் பார்த்தோம். அந்த சிவனும் பார்வதியும் அந்த அறையை விட்டு வெளியில் வந்து ஆடின நடனத்தை பார்க்குறதுக்கு எத்தனையோ பேர் வந்திருந்தாங்களாம். பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், மற்ற தேவர்கள் எல்லாரும், அப்புறம் நாரதர், அவர்கள் எல்லோரும் இருந்தாங்களாம். அப்போ நாரதர் வந்து தம்புரா வாசித்தாராம், அப்புறம் ருத்ரன் வந்து வீணை வாசித்தாராம், அப்புறம் விஷ்ணு வந்து ஜதி சொன்னாராம், பிரம்மன் வந்து தாளம் போட்டாராம். இந்த மாதிரி இந்திரன் எல்லாரும் அதுக்கு வந்து கூட வாத்தியங்கள்லாம் வாசித்தார்களாம். அந்த மாதிரி ஆடிண்டே இருக்கச்சே என்னாச்சா, பார்வதி கேட்டாலாம், நாட்டியம்ங்கிறது பெண்களுக்கு மட்டும்தானே உரித்தானது, நீங்கள் அதை ஆடலாமா, நீங்கள் ஏன் எங்களோட போட்டி போடுறீங்க அப்படின்னோடனே, உனக்கு சாமர்த்தியம் தான் என்னோட போட்டி போட ஆடையும் பார்க்கலாம் அப்படின்னோடனே 2 பேரும் ஆட யார் ஜெயிச்சானே சொல்ல முடியலையா. அங்கே இருந்த பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், நாரதர் அவங்களுக்கெல்லாம் 2 பேரும் அவ்வளோ அழகாக பிரமாதமாக ஆடினார்களாம். அப்போ ஒரு ஸ்டேஜில் என்னாச்சா, சிவனுடைய காலில் இருந்த சதங்கையில் ஒரு மணி கீழே விழுந்துட்டான். அவர் அதை லாகவமாக எடுத்துட்டாராம். ஆனால் பார்வதியோட தோளோட திருகாணி கீழே விழுந்துதான். அவளால் அதை காலால் எடுக்க முடியலையா டான்ஸ் ஆடிண்டே. ஆனால் சிவன் நடனம் ஆடிண்டே தன்னோட காலிலேருந்து விழுந்த சதங்கியோட மணியை எடுக்க முடிஞ்சுதான். அதனால் கடைசியில் சிவன் தான் ஜெயிச்சதான் அந்த போட்டியில் வந்து முடிவாச்சான். இந்த மாதிரியெல்லாம் அந்த சுவையான அந்த நிகழ்ச்சிகள் அந்த கோவிலோட சம்மந்தப்பட்டிருக்கு. அதர பதஞ்சலி முனிவர், வியாகரபாத முனிவர் அவர்களுக்கெல்லாமும் இங்கே தன்னுடைய நடனத்தை காண்பித்தாராம் சிவன் இந்த கோவிலில். அதாவது சிதம்பரம் கோவிலில் வந்து தாருத்ரா தரிசனத்தன்னைக்கு அந்த காஸ்மிக் டான்ஸ் அவர்கள் 2 பேரும் பார்த்தார்கள். அவர்கள் தவம் இருந்த பிறகு இங்கேயும் வந்து அவர்களுக்கு அந்த நடனத்தை பார்க்கும் ஒரு பாக்கியத்தை சிவன் கொடுத்தார். அதனால் இது வந்து 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று வந்து பார்வதிக்கு வேதத்தினுடைய தாத்பரியத்தை உபதேசித்ததால் இந்த உத்தரகோசமங்கை. 2வது பரதநாட்டியம் முதல்ல இங்கே தான் சிவன் வந்து ஆடி காமிச்சது, இந்த இடத்துல தான். அதை பார்வதியும் அவர்கிட்டேருந்து கற்றுண்டது. அதனால் இந்த கோவில் ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். அதோடலாம் உலகத்தில் முதல்ல கட்டப்பட்ட சிவாலயம் இது தான் அப்படின்னும் அங்கே ஒரு கல்வெட்டில் எழுதியிருக்கு. அப்புறம் மாணிக்க வாசகர் இந்த கோவிலை பற்றி நிறையா பாடியிருக்கார். அப்புறம் அருணகிரிநாதரும் இந்த கோவிலில் இருக்கிற முருகனை பற்றி ரொம்ப புகழ்ந்து பாடியிருக்கார் தன்னுடைய திருப்புகழில். தேவார பாடல்களில் இந்த கோவில் வந்து இடம்பெறலை. இங்கே அம்பாளோட பேர் வந்து மங்களாம்பிகை, சிவனுடைய பேர் வந்து மங்களநாதர். இதுவும் சுயம்பலிங்கம். அதை தவிர பிள்ளையாருக்கு, முருகனுக்கு, துர்க்கைக்கு, அதுக்கப்புறம் நவகிரகத்துக்கு, அதுக்கெல்லாம் இங்கே தனித்தனி சன்னதி இருக்குது. அந்த காலத்தில் சூரியன், சந்திரன், அது தவிர செவ்வாய், அவ்வளோதான் அதுதான் அந்த நவகிரகம். மீதி நவகிரகங்கள்லாம் அப்புறமா தான் வந்து உருவாச்சா. இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னா, இங்கே வந்து யாரெல்லாம் வேண்டிக்கிறாளோ அவங்களுக்கு வந்து கல்யாணத்தில் பிரச்சனை இருந்தாலோ அல்லது குழந்தை பிறப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆறுது அப்படின்னு ஒரு அசையாத நம்பிக்கை ஒன்று இருக்குது. இங்கே ஸ்தல விருட்சம் வந்து இலந்த மரம். இங்கே இருக்கிற ஆர்கிடெக்சர், அந்த சிற்பங்களில் இருக்கிற வேலைப்பாடு அதெல்லாம் பார்க்க மிகவும் தகுந்த. ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, சிவன் அக்னி பிழம்பாக நின்று தன்னோட அடிமுடியை வந்து பிரம்மாவையும் விஷ்ணுவும் பார்க்க சொன்னார் இல்லையா. அப்போ விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்கு அடியில் போயிட்டு தன்னால் பார்க்க முடியல அவரோட பாதத்தை அடிய அப்படின்னு தன்னோட தோல்வி ஒத்துட்டார். ஆனால் பிரம்மா அப்படி இல்லாமல், நான் வந்து உங்களுடைய முடியை பார்த்துட்டேன் அப்படின்னு போய் சொன்னதோடு இல்லாமல் தனக்கு துணையாக தாழம்பூவையும் சேர்த்து போய் சொல்ல சொன்னார்.
அதனால தான் சிவன் வந்து பிரம்மாவுக்குன்னு தனி கோவில் கிடையாது, அதை தவிர தாழம்பூவும் தனக்கு உகந்தது இல்லை அப்படின்னு சொன்னதாக நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இந்த கோவிலில் சிவனுக்கு தாழம்பூ சாற்றப்படுகிறது. அதுவும் இந்த கோவிலோட ஒரு பெரிய விசேஷம். இந்த மாதிரி பல விசேஷங்கள் நிறைந்த இந்த உத்தரகோச மங்கையை பற்றி இந்த நன்னாளில் ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொண்டதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை